ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். போடுங்க. கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா அதை வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். அதை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பூண்டு போட்டுக்கோங்க. 4-5 பூண்டு பல்லு. நான் ஒரு ரைம்ஸ் பண்ணேன். பூண்டு ரைம்ல கொயில பார்த்து கண்ணெடுத்து செய்யுது. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வாசனையே சூப்பரா இருக்குமா. நல்லா வணக்கினா தான் டேஸ்ட் வரும். அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வணக்கி விட்டுறணும். சீக்கிரம் செஞ்சிடலாம். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆமாம், டைமே எடுக்காது, டேஸ்டாகவும் இருக்கும். அது ஸ்கூல்ல கிளாஸ் பீரியட் முடியிற மாதிரி கூட இருக்காது. ஒரு நிமிஷத்துலயே செய்ய முடியும். இதுதான். கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்புறம் தேங்காய் போட்டுக்கணும் கொஞ்சம். வெரி குட். எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். அப்படியே சாஃப்ட் ஆகி மாட்டோம். அப்படியே கொஞ்சம் விட்டுருங்க. கொத்தமல்லி மட்டும் போடலாம். நான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3 கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. போட்டு எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டோம்னா 3 உள்ளே போன மாதிரி ஆயிரும் நமக்கு. அது சின்ன ஒரு வயசான குழந்தைங்க சாப்பிடலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சும்மா ஒரு வணக்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக அந்த சூடுலேயே கொத்தமல்லி, புதினாலாம் வணங்கினா போதும். இல்லைன்னா கசந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், வணங்கும். சூடுலேயே கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு ஆற விட்டுறலாம்.
ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அதே பாத்திரத்தை வச்சு விளக்குற வேலை மிச்சம் தானே, அதே சட்டியிலேயே தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். சட்னி எடுத்து போட வேண்டியதுதான். கொத்தமல்லி சட்னி ரெடி. தோசை இட்லி எது வேணால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. வாங்க இப்போ தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சோள தோசை ரெடி ஆகிட்டுருக்கு.